13 வாசிங்க. 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள்லையும் கூட நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பவுல் எழுதின நிருபமாகிய இந்த பிலிப்பியர் ரொம்ப ஆழமான கருத்துக்களை உடைய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது அவன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், அவன் எவ்வாறு அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பி பிழைக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வரும், அந்த ஏற்ற தாழ்வுகள் வரும் பொழுது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சரியான ஒரு அறிவுரையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்களையும் குறைச்சல்களையும் அலைச்சல்களையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அந்த குறைச்சல்களில் உதவி செய்த பணக்காரர்களை விட அந்த ஏழைகளை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். மக்கெதோனியா நாட்டு சபைன்னு சொன்னால் மிகவும் வறுமை நிறைந்த சபை என்பதாய் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவங்க மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்பட்ட பாவப்பட்ட ஏழ்மையான சபை தான் மக்கெதோனியா திருச்சபை மக்கள். அந்த மக்கெதோனியா திருச்சபை மக்களிடத்திலிருந்து உதவிகளை பெற்று தன்னுடைய ஊழியத்தை செய்தார் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை குறித்து அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. நான் அந்த மேலோட்டமாக சில காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். உங்களுக்கு பவுலுடைய இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு பெரிய அனுபவத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். சின்ன சின்ன உதவிகள் அவருக்கு கிடைத்தது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை, எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது, ஒரு காசு இல்லை, கப்பல் ஏற பணம் இல்லை, எதுக்குமே ரூபாய் இல்லை, எதுக்குமே வழி இல்லாமல் இருக்கிறார். அவர் அதான் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வரும். அப்போ அந்த நேரத்தில் மனிதனுடைய மனதில் பலவிதமான எண்ணங்கள் உருவாகும். அதே போல் பவுலுக்கு உருவாகி இருக்கிறது. அவர் ஒன்றும் கடவுள் இல்லையே, அவர் மனிதன்தான், நிறைய வரங்கள் உடையவர் தான், ஏராளமான ஏளனங்கள் நிந்தைகள். அன்றைக்கும் அவருடைய குடும்ப உறவினர்கள் நண்பர்களோட சொல்லியிருக்கலாம், நிறைய கப்பல்கள் இருந்தது, நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தான், அல்லது ஒரு சிறந்த கல்வி அறிவுள்ளவன், ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமான செயல்களை செய்து கொண்டு ஊழியம்னு சொல்லி போனான்னு தெரியல, இப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க, கமாலியல் என்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞரிடத்தில் நல்ல கல்வி கற்ற இந்த பவுல் ஏன் இப்படி அறிவில்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான், இப்படி சொல்லியிருப்பாங்க. ஒரு யெகோவா தேவனுடைய நாமத்துக்கு இழுக்கு யார் உண்டாக்குனாலும் சரி, தன்னுடைய படைகளை கூட்டிட்டு போய் அடித்து நொறுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் கவர்மெண்டிலிருந்து வாங்கியிருந்தார். அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தான் தன் மதத்தை காப்பாற்றுவதற்கு. இன்றைக்கி நிறைய மதங்கள் இருக்கிறது, மத தலைவர்கள் இருக்கிறாங்க. மதத்தை காப்பாற்றுவதற்கு கடுமையான என்ன செய்கிறாங்க, சண்டையிடுகிறார்கள், போராடுகிறார்கள். மதத்தை காப்பாற்ற மக்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள், மனிதனை காப்பாற்றுவதற்கு பயிற்சி கொடுக்கவில்லை. நம் மதம் பெரிதாக வேண்டும் என்பதாய்தான். மனிதன் வாழ்வியல்ல பெரிதாக வேண்டும், அவன் வாழ்க்கையில் முன்னேறணும்,
அவனுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுலெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க கவலையெல்லாம் என்னென்னா என்ன வருது? மதம். நம்முடைய மதம் என்ன செய்யணும்? பெரிதாகணும். இந்த மதத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம். மதவெறி பிடித்தவர்களைப் போல நிறைய பேர் மதத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. இது விளையாடக்கூடிய இடம் இல்லைல்ல, அப்படிதானே? இந்த பலூனை யார் கொண்டு வந்தது? அப்போ பலூன் எல்லாம் வாங்குங்க, பிடிங்க, 2 பேரையும் பிடிச்சி கட்டி வைங்க, பிடிச்சி கட்டுங்க, அவளை கேபியை பிடிச்சி கட்டுங்க. பலூனை கொண்டு வந்தால பிடிங்க. முதல்ல பலூனை கொண்டு வந்த யாரு? பிச்சுருவோம். பிச்சு ஒழுங்காக இருக்கணும். விளையாடக்கூடிய நேரம் கிரவுண்டு ரெடி பண்ணி தந்திருக்கோம். உங்களுக்கு விளையாடுற பிள்ளைகளுக்கு எல்லாம் பாரு என்ன பண்ணுறாங்க பாரு. இது யார் காரணம்? ஒரு மணி நேரம் பிரசங்கம் பார்த்தீங்களா? உங்களால் அவங்க விளையாடுறாங்க. கரெக்டு தானே? பெற்றோர்கள் என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைங்க அதுகளை விட்டுருவோம், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்லாம் அடித்து உட்கார வைக்கணும். அதுபோல் விளையாட்டெல்லாம் அதுக்கு டைம் இருக்கு இல்லையா? பிரசங்க நேரம் கொஞ்ச நேரம், அதிலே பாதி பேர் தூங்குவாங்க. இந்த வசனம் உள்ளே ஏறாதபடிக்கு நிறைய பிரச்சனை வரும். இதில் வேறு இதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு நடனம் ஆடிட்டு இருக்கும்போது கவனம் எல்லாம் அங்கே இருக்கும். நாம் கத்தெல்லாம் ஒன்றும் என்ன செய்யாது. 2 ஸ்பீக்கர் சவுண்டு கூட்டி வச்சாலும் கேட்காது, ஒன்றும் கேட்காது. அதனால் தயவாய் நீங்கள் ஒரு மணி நேரம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, தாராளம் நீங்கள் விளையாட வைங்க. உங்களுக்காக தான் கிரவுண்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். முடிஞ்ச பிறகு 5 மணி வரை நின்று விளையாடுங்க, நாங்களும் நிற்கிறோம். எப்படி தானே? சரி. பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கவனம். போல் ஆராதனை நடக்கும், பிள்ளைகள்லாம் ஸ்டேஜில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். நம்மளும் கண்டுக்கல வீடு மாதிரி. அதே போல் வீடு மாதிரி சர்ச்சில் பேசிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? இங்கே பிரசங்கம் நடக்கு, ஆராதனை நடக்கு, ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒழுங்கு. கடவுள் ஒன்றும் அடிக்க மாட்டார், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னென்னா கூடி வந்திருக்கிறோம், பேசிக்கிட்டு இருந்தால் அப்போ அதுக்கான டைம் இல்லையா? பவுல் கேட்பார், வீடுகள்லாம் உங்களுக்கு இதுக்கு நேரம் இல்லையா? சாப்பிடுவதற்கும் பேசுவதற்கும் கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் உங்களுக்கு வீடுகளில் டைம் இல்லையா? பவுல் கேட்பார். ஆலயம்தான் உங்களுக்கு கிடைச்சா ஏன் முடிஞ்சவரை ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசுங்களேன். நிறைய நேரம் இருக்க, ஏன் ஓடுறீங்க? உட்காருங்க, விசாரிங்க. அதனால் தேவ பிள்ளைங்க, மாட்டு சபையிலிருந்து நம்ம நண்பர்கள் விருந்தினர் யாரும் வரும்போது என்ன தப்பாக பேசுவாங்க, இவன் என்னத்தை சொல்லி கொடுத்துருக்கான் அந்த பிள்ளைகளுக்கு அப்படின்ட்டு. அதனால் பிள்ளைகளை ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகள்லாம் எப்படி ஓட விடுவாங்களா? அந்த ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கறது தான் ஸ்கூலில். புக்கை வாங்கி வீட்டில் வச்சு படிக்கலாமே, ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? ஒரு பிள்ளைங்க ஒழுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். பைபிள் தெரியும், ஒழுங்கு வேணும் இல்லையா? நம்ம பெற்றோர்கள் தான் இதுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம பிள்ளைகளை திட்டினாலோ 4 பேர் முன்னாடி எதாவது சொன்னாலோ எந்த தாய்க்கும் தகப்பன்னு என்ன செய்யாது, உள்ளம் பொறுக்காது. இதனால் சபையில் சாத்தான் பிரிவினை என்ன செய்வான், கொண்டு வருவான். அதனால தான் பேசாமல் இருக்கிறது, நம்ம பிள்ளைகளை மட்டும் கண்டுக்கிறது. அதனால் தேவ பிள்ளைங்க, நம்ம பிள்ளை அழகு தான் நமக்கு. நம்ம பிள்ளை என்ன செஞ்சாலும் நம்ம ரசிப்போம். ஆனால் எல்லோரும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்போம். பாரு பிள்ளைய அவங்க எப்படி விட்டுருக்கா பார்த்தியா, இவன் எப்படி விட்டுருக்கான் பார்த்தியா, விட்டுட்டு வேடிக்கை பார்க்காம பார்த்தியா. மனசுக்குள்ளே உள்ளதை சொல்கிறது தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பிள்ளை ஆடுனா அவங்களுக்கு சந்தோஷம். அதனால் இது எல்லாமே ஒரு பிரசங்கம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு வைங்க. மீதி உள்ள எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம சபையை பற்றிய இன்னொரு குட் நியூஸை சொல்லிடுறேன். வெளியேந்து வந்த சாட்சி. இங்கே ரெக்கார்ட் பண்ணப்படுகிற இந்த செய்திகள் நான் யூடியூப்பில் போடுறேன். அதை பார்த்துட்டு நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணதை கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு என்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்தீங்களா? பிள்ளைகளுக்கு நீங்கள் வசனங்கள்லாம் எழுதி கொடுத்தீங்களா? பிரசங்க பாயிண்ட்ஸுகளெல்லாம் எழுதி கொடுத்தீங்களா? அவங்களா பிரசங்கம் பண்ணாங்களா என்கிட்ட கேட்டாங்க. இல்லை, நாங்கள் தலைப்பு மட்டும்தான் கொடுப்போம். தலைப்புக்கான அந்த முதல் வசனமும் கொடுப்போம். அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே
பேசுனது அப்படின்னு சொல்லி மிகவும் பாராட்டினாங்க. இவ்வளோ தூரம் ஆமாம், நாங்கள் வசனம் தான் பேசுகிறோம், வேற ஒன்றும் மேஜிக்கெல்லாம் காட்டுறது கிடையாது, வசனம் பேசுவோம், அவங்கள்ட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதும் கிடையாது. படித்து முன்னேறினா முன்னேறுங்க, இல்லைன்னு நினைச்சிங்க பெட்டியில் பைபிள் வச்சுட்டு நடந்து உறங்கன்றது. எப்படி ஃபோர்ஸ் பண்ணி படி உவாசம் ஏறி ஜெபம் பண்ண ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் சொல்லுவோம், இப்படி செஞ்சால் இப்படி இருக்கும், பைபிள் இப்படி சொல்லுது, சொல்யூஷனை சொல்லி கொடுப்போம். ஆனால் உண்மையிலே அதோடைய விளைவு எல்லா பிள்ளைகளுக்கும் மைக்கு பிடிக்க கற்றுக் கொடுத்துருக்கோம், பேசுகிறாங்க, பயம் இல்லாமல் தைரியமாக நம்ம சபை மக்கள் பேசுகிறாங்க. சில இடங்கள்ல எல்லாம் மைக்கு பிடிக்க பதறாங்க, மேடைக்கு வர பயப்படுறாங்க, வசனம் வாசிக்க வாங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி வர்றாங்க பாருங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு கைதட்டு. அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், இது அவங்களுடைய ஃபீட்பேக். எப்படி இந்த சர்ச்சில் இப்படி பேசுகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா அடக்குமுறை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஸ்டேஜில் ஏற விட மாட்டாங்க. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே சங்கீதம் வாசிக்கக்கூடாது, குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு எல்லாம் என்ன வருமா, புத்தி வருமா, அல்லது அப்போ தான் அவங்களுக்கு பரிசுத்தம் வருமா, என்னன்னு தெரில நமக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து 12 வயசில் எங்கே போய் உட்காந்தாரு? எங்கே உட்காந்தாரு? தேவாலயத்தில் போய் யாரோட உட்காந்துருந்தாருன்னு போட்டிருக்கு? வேத பாரகரோடையும் ஆசாரியரும் பரிசேயரோட உட்காந்து கேள்வி கேட்டுருந்தார். அது என்ன பைபிளில் போட்டிருக்கு, இது என்ன பைபிள் போட்டிருக்கு, இது என்ன காரியம். அவங்க வேத அறிவை பார்த்து மெச்சினாங்களாம். நம்ம பிள்ளைங்கன்னே 16 வசனம் 17 வசனம் 18 வசனம் பேசுகிறாங்க. விட்டா பைபிள் முழுவதும் படித்து சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் பெற்றோர்கள் கொஞ்சம் கீ கொடுத்தா போதும், வேறு லெவலில் பிள்ளைங்க வருவாங்க. சரிதானே? உண்மைதானே இல்லையா? நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போகிறோம், வேறு லெவலில் பிள்ளைங்க வருவாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு டென்ஷன் இருக்காது, அவங்களுக்கு இந்த மாதிரி திறமைகளை கொடுத்து ஸ்டேஜெல்லாம் நம்ம ஏற வச்சுருக்கோம். தாராளமாக நீங்கள் பேசுகிறதுக்கு, சாட்சி சொல்கிறதுக்கு, வசனம் சொல்கிறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கிருபை அழிச்சிருக்காரா இல்லையா? அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே விளையாட பிளே கிரவுண்ட் எந்த சர்ச்சிலே அமைச்சு தந்திருக்காங்களே ஐயா. ஹிஸ்ட்ரியில் வரலாற்றில் உண்டா இப்படி? இல்லவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இனி பார்க் வேற ரெடி பண்ணு போட்டிருக்கோம். இந்த சர்ச்சில் அவ்வளோ விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ நாம் அந்தந்த நேரங்கள் அதை செய்யுங்க, அதை பயன்படுத்துங்க. முடிஞ்சவரை உட்காந்து, அக்கா நல்லா இருக்கீங்களா, போன வாரம் ஏன் வரல, சர்ச்சுக்கு ஏன் வரல, என்ன சங்கடம், உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படி சொல்லி அவங்கள விசாரித்து, எனக்கு பைசா இல்லையா, ரூபாய் இல்லையா, பிரச்சனை என்ன உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா, இதை கேளுங்க, உட்காந்து கதை பேசுங்களேன். முடிஞ்ச பிறகு நாங்கள் எங்கே போயிடுவோம், பறந்துருவோம். பாத்திரம் கழுவியாச்சா, கொஞ்சம் பாவங்களில் உட்காந்து கழுவிட்டு இருக்கோம். சரியா? காய்கறி வெட்டியாச்சா, அரிசி பருப்பு போட்டாச்சா, சோத்தை பொங்கியாச்சா, ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பேர் செய்கிறாங்க. ஸோ கிறிஸ்துக்குள்ளான்பானவர்களே, கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன செய்யணும், வசனத்தை கவனிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இந்த பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நான் 12 வசனம், நான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் என்ன பட்டேன். வசனம் பேசுகிறவங்களும் மைக்கு கொடுப்பா, அப்போ தான் ரெக்கார்ட் ஆகும் கரெக்டாகிட்டு. என்ன ஆகுது பார்த்தீங்களா இங்கே? அப்போ தான் மக்கள் நல்ல தெளிவாக கேட்பாங்க. மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். ஒன்று இப்படி வாசிப்போம், 11லேருந்து வாசிப்போம். அருமையாய் அவர் எப்படி வாழ்க்கையில் என்னதான் வரங்கள் நிறைஞ்சாலும் மனுஷனுக்கு எவ்வளோ பாடுகள் வந்திருக்கு, அதன் மத்தியில் பவுல் எப்படி எல்லாம் வாழ்ந்தார் அப்படிங்கிறத இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாட்டு பார்க்க முடியும். அதில் குறிப்பாக இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பிலிப்பியர் மக்களுக்கு தன்னுடைய அனுபவத்தையும்
அந்த மக்களை தேற்றுறதை நம்ம இதில் பார்க்க முடியும். வாசிங்க 11லேருந்து. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அப்போ என்னுடைய குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. வசனத்தை கவனிக்கணும். என்னுடைய குறைச்சல்னா எனக்கு இப்போ கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, குறைவு இருக்குது, அதனால் நான் இப்படி சொல்லலை. நான் அதனால் உங்கள்கிட்ட வந்து புலம்பலை. அவன் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ண வேணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எனக்கு குறைச்சல் இருக்குயா, எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நான் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா சொல்லாமல் சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு அவர் வரல. அவர் என்ன சொல்ல வர ஒவ்வொரு விஷயமும் உங்களை அடுத்தவர்களை தேற்றுவதாக தான் அவருடைய வசனம் இருக்கும். அதுதான் பவுலுடைய பயங்கரமான ஒரு ஹைலைட்டு போதனையாக இருக்கும். தன்னை குறித்து அவர் சில விஷயங்களை சொல்கிறாருன்னா தன்னை மேன்மை பாராட்ட நான் சொல்லலைன்னு சொல்கிறார். நான் அதை சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா என்ன நினைப்பீங்க, இவனுக்கு என்னப்பா பேண்ட் சட்டை போட்டிருக்க, இவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இவன் மேலேருந்து வந்தவன், இவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அதனால் இப்போ ஈஸியாக சொல்லிடுறான். அவன் என்ன சொல்கிறான், அப்படி இல்லைப்பா, நானும் பட்டினியாக இருந்தால் உன்ட்ட பேசுகிறேன், நானும் கஷ்டப்பட்டு தான் உன்ட்ட பேசுகிறேன், என் சூழ்நிலை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக நான் கத்தலை, அந்த வலி அறிந்து நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு புரியும் இல்லையா? அப்போ நான் இப்படி குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்மியம்னா என்ன? அமைதியாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனதில் அமைதி, அதுக்கு அர்த்தம் இந்த மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறதில்ல, மன அமைதி. அப்படி நான் கற்றிருக்கிறேன். எங்கே கற்றாரு? யார்கிட்ட கற்றிருப்பாரு? யார்கிட்டேருந்து? தேவனிடத்துல இருந்தா? தேவனிடத்துல இருந்து, தேவ மனிதரிடத்திலிருந்து அவர் கற்றிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது தமஸ்குவுக்கு போகிற வழியில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்குவதற்கு போகிற வழியில் ஆண்டவர் பவுலை தொடுகிறார். சவுலாயிருந்தவனை பவுலா மாற்றார். ரவுடியா இருந்தவர், சொல்ல போனா அடிதடி பிரச்சனையில் இருந்தவர் அந்த மனுஷனை. ஆனால் கெட்டவன் கிடையாது பவுல், அதை புரிஞ்சுக்கணும். அவருடைய பிரமாணத்தில் வைராக்கியமாக இருந்தார். பழைய ஏற்பாட்டில் அவர் வைராக்கியமாக இருந்தார். நியாய பிரமாணத்தை கற்றறிந்ததினால் அவர் சாதாரண விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத மார்க்கத்தின்படி அல்லது நியாய பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து தாவீதில் வம்சத்தில் பிறப்பார் என்பதை கற்று அறிந்திருந்தார். ஆனால் துல்லியமாக மாட்டுத் தொழுவில் தான் பிறப்பார் என்பதை பைபிளில் சொல்லல. தாவீதின் வம்சத்தில் பிறப்பார்னு சொன்னதுனால எல்லாரும் அரண்மனையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அரண்மனையில் தான் கிறிஸ்து பிறப்பார், அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள யூதர்கள் ரெடியாக இருந்தாங்க. மாட்டுத் தொழுவில் பிறந்த கிறிஸ்துவை ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் இப்போ பிரச்சனை. தாவீது ராஜா, அவருடைய வம்சத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை தான் இயேசு கிறிஸ்து, அப்படி வருவான்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேற காத்திருந்தார்கள். ஆனால் நிறைவேறினது ஆனால் இவர்கள் எதிர்பார்த்தது போல, இவர்கள் கற்றது போல அல்ல. அங்கே சொல்லப்பட்டபடி நசரேயனான இயேசு கிறிஸ்து நாசரேத்தின் ஊரில் பிறந்தார். ஆனால் தாவீதின் அரண்மனையில் பிறக்கலை. இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான் நினச்சே நடக்கலை, அவங்க விஞ்ஞானிகளுடைய யோசனையின்படி நடக்கலை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாம் நிறைவேறியது. ஆகவே அந்த விஷயத்தில்
அவர்கள் வெறிகொண்டு அதில் உறுதியாக இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையில் எல்லாம் உறுதியாக இருந்தாங்க. கிறிஸ்துவை இந்த விதத்தில் பார்க்க அவங்க விரும்பலை. ஆகவே இது பொய், கிறிஸ்து பிறப்பார் என்பதை இவர்கள் பொய்யாய் பிறப்ப ஒரு குழந்தையை கொண்டு வந்து நம்மளை ஏமாற்றுகிறார்கள் என்பதைத்தான் இவன் மனதிலே புரிந்து வைத்திருந்தான். ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் சொன்னாலே அவருக்கு பிடிக்காது, உடனே அடிப்பதற்கு போகிறார். சவுல் தமஸ்குவில் பட்டணத்துக்கு போய் அங்கே கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூடி ஆராதிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களை அடித்து நொறுக்குவதற்காக கிளம்பி போகும்போது போகிற வழியிலே கர்த்தர் அவரை தொடுகிறார், சவுலை தொடுகிறார். சவுலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் அவருக்கு கேட்கிறது. ஆண்டவரே, நீர் யார் என்பதாய் கேட்கிறார். கீழே விழுந்து கொண்டு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறாங்க. எல்லாரிடமும் ஆண்டவர் பேசுறதில்லை, ஆனால் பெரும்பாலானவரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இப்படி தான். அப்புறம் சொல்கிறாரு, சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீ எழும்பி. உடனே இவர் சொல்கிறாரு, அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. நீ இன்ன ஆளை பாரு, அவன் உனக்கு வழிகாட்டுவான், அதன்படி செய்யுன்னு சொல்லி. வரலாறு சொல்லுது, அவர் குறிப்பிட்ட ஒரு ஊழியரை போய் பார்க்குறாரு. அவரிடத்துல 3-4 ஆண்டுகள் தங்கி இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டார் என்று இங்கே வரலாறு சொல்லுகிறது. அவர் தொட்ட உடனே ஊழியத்துக்கு வரல, அங்கே ஒரு ஊழிய பயிற்சி எடுக்கிறார். ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்கிறார். நியாயப்பிரமாணத்தை கற்று அறிந்தது போல இங்கே ஒரு தேவ மனிதனிடத்துல பைபிள் காலேஜ் படிக்கிறார். அப்புறம் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் என்ன நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன், படிச்சுட்டு வந்திருக்கிறேன். இங்கே ஞாயிற்றுக்கிழமை இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம். தேவ பிள்ளைகளே, கஷ்டம் வரும், துன்பம் வரும், பாடுகள் வரும், நீ இப்படி இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. தேவ மனிதர்கள் இப்படி தான் கடந்து வந்தார்கள், இதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நீ பணம் செலவழிக்காதே. இதுக்கு இடையில எவனா ஒருத்தர் ரூபா வாங்கிட்டு ஒன்று அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் வாழ்க்கை தரத்தை மாட்டுகிறேன்னு சொன்னால் நம்பாத, பொய், ஏமாற்று. இன்னைக்கும் 10,000 கொடுத்து 20,000 கொடுத்து மந்திரவாதிகளை நம்பிக்கொண்டு இன்றைக்கும் வாழ்க்கையை தொலைக்கிற எத்தனை பேர் எனக்கு தெரியும். ஆகவே நம்பாதீங்க, நீங்க கற்றுக்கொள்ளுங்க. பவுல் கற்றுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, பவுல் கற்றுக்கொண்டு இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், அப்புறம் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்ன பட்டிருக்கிறாரு? போதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ போதிக்கப்பட்டதினால் அவரால் என்ன செய்ய முடிகிறது? தாழ்ந்திருக்க முடிகிறது, வாழ்ந்திருக்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல போனால், அரண்மனையில் உட்கார ராஜாக்கள் மத்தியில் உட்காரவும் எனக்கு தெரியும். கம்பீரமாக கோட்டு சூட்டு போட்டுட்டு உட்கார எனக்கு தெரியும். கால் மேலே காலை போட்டு எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் ஏழைகளோடு, பாவப்பட்ட மக்களோடு, கஷ்டத்தோடு கஷ்டமாக அங்கே தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்புறம் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் எனக்கு தெரியும். எங்கள் பிள்ளைங்க நேற்றைக்கும் முதனாத்த என்கிட்ட கேட்டாங்க, அப்பா ஒரு ஏசி வாங்கி வீட்டில் மாட்டினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நல்ல சூடாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா 2 மாதம்தான் சூடு, சரியா? 2 மாதத்துக்காண்டி
40,000 நம்ம செலவழித்தோன்னா இப்போ செலவழிக்கிறதுக்கான ரூபா இல்லை ஒன்று. இன்னொன்று, இந்த 2 மாதம் நீ அட்ஜஸ்ட் பண்ணேன்னா இந்த 12 மாதமும் 10 மாதமும் நீ என்ன பண்ணலாம்? பலமுள்ள ஆளாக இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த 2 மாதத்தில் குளிரில் கிடந்தேன்னா அப்புறம் இந்த ஏசியிலே பழகிட்டேன்னா அப்புறம் என்ன நடக்கும்? மயிலாப்புதூரில் வந்து தங்க மனசு இருக்குமா? சும்மாவே வர முடிய மாட்டேங்குது. இங்கே நார்மல் நாளே புரட்டி எடுக்கும் பப்படம் போல் ஆகிதான் போவோம். இதில் ஏசியிலே படுத்தா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க. குடும்பமாக அவங்க ஒரு நிலையிலேருந்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பாங்க, அப்படியே வந்தாங்க. அவங்க வீட்டில் ஏசி, எந்த ரூம் பார்த்தாலும் ஏசியாக இருக்கும், அப்படியே வாழ்ந்துட்டாங்க. இவங்க சில இடத்துக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்படுவாங்க. அங்கே தான் ஒரே சட்டியில் போட்டு வரட்டின மாதிரி எதையாவது ஒரு இடத்துல ஒன்று படுக்க வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு ரேஞ்சுக்கு அவங்க ஒரு நல்ல இடத்த படுக்க வைப்பாங்க. அங்கே ஏசி இருக்காது, இவங்களுக்கு தூக்கமே வராது. தூக்கம் வராமல் பாடுபட்டு அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா எப்படி பழகினவங்க, அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை, அவங்க அப்படி பழகிட்டாங்க. அது சொன்னால் இப்படி பழகிறோட மக்களே நம்ம என்ன செய்யணும்? நம்ம அங்கே இருந்து இங்கே வரும்போது 50 கிலோமீட்டர் அப்படி வரும்போது குழு குழு குழுன்னு காரில் ஏசியில் வரோம் பார்த்தியா? அதுலேருந்து வெளியே இறங்கணும், நமக்கு எவ்வளோ எரிச்சல் ஆகுது பார்த்தியா? இவ்வளோ நேரம் எப்படி இருந்துச்சு? குழு குழு குழுன்னு இருந்துச்சு. இப்போ வெளியே இறங்கினோடனே எரிச்சலாக இருக்குது. வாழ்க்கை எப்பவும் இப்படி இருக்காது, குழு குழு குழுன்னு இருக்காது. வெளியே இறங்கி தான் ஆகணும். அப்போ நம்ம அப்படி இருக்க பழகிக்கணும், இப்படி இருக்க பழகிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? எங்கே போனாலும் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிற உடல்நிலையும் மனநிலையும் ஒத்து போயிடும். இது உடல் ஒத்து வந்தால் மனம் ஒத்து வராது, மனம் ஒத்து வந்தால் உடல் ஒத்து வராது. நமக்குள்ளே ஒரு போர் நடக்கும். அப்புறம் ஏசி இருந்தால் தூங்குவேன் பாம்பறது, மெத்தை இருந்தால் தான் படுக்க வரும்மா. நேற்று எதில் படுத்தாங்காளுங்க? ரஜினிகாந்த் பாட்டு மாதிரி தான். கட்டாந்த ரயில் துண்டை வீரித்து தோப்பில் படுப்பாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக தூக்கம் வரும். உண்மையிலே அந்த வரிகள்லாம் அந்த ஆள் அனுபவிச்சு எழுதியிருப்பான். யார் எழுதுன்னு தெரியல, கண்ணதாசனா வைரமுத்தம். நேற்றுக்குன்னு படுத்துக்கிறது உருண்டு அடக்கான பாட்டு. அவன் அங்கே இல்லை, நீங்கள் மண்ணில் படுக்க வச்சாலும் படுப்பாங்க எங்கள் பிள்ளைங்க. அவன் தூக்கம் வந்தால் அப்போ எங்கே வேணால் படுத்துவோம். ஒரு வாட்டி எங்கள் வீட்டை அண்டாவில் படுத்து தூங்கிட்டான். அண்டா மூடி இருந்து மேலே அப்படி உட்காந்துருந்தா அப்படி படுத்து தூங்கிட்டான். ஆளை காணாமல் பார்த்தா அண்டாவில் படுத்து கிடக்கும், தண்ணி அண்டாவில். அப்படி அவனுக்கு ஏசி தான் வேணும்ல. அவனுடைய ஐடியா ஏசி இருந்தால் நல்லா இருக்கும்லன்ட்டு செருப்பை வாங்கி கொடுத்து பைப்பில் செருப்பை போட்டு நடன்னா வீட்டுக்குள்ளே செருப்பை போடுவான், வெளியே ஃபுல்லாக செருப்பு இல்லாமல் நடக்கான். என்ன ஒரு பிறவின்னு தெரியவும் இல்லை. நல்லது தான், நட நல்லது. ஏன்னா நீங்கள் செருப்புலேயே நடந்துட்டு வெறும் தரல நடக்குது பாருங்கள், நடக்கவே முடியாது. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? செருப்புக்குள்ளே முள் வச்ச செருப்பை வாங்கி போட்டு நடக்கான். அது என்னவா? அக்கு பஞ்சர், ஆணி பஞ்சர். அதுக்கு செருப்பில் மீ ரோட்டில் நடந்தாலே உனக்கு ஆரோக்கியம் நெஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ செருப்பு இருந்தால் தான் நட. யாரும் குறை சொல்ல, என்னென்னா அப்படி வாழ்ந்துட்டாங்க, அவங்களால முடியாது. உண்மையிலே தோல் மெல்லிஸாக இருக்கும், சின்ன மண்ணு குத்தெல்லாம் ஓட்டப்பட்டு உள்ளே போயிருது அவனுக்கு. ஏன்னா அவன் அப்படி நடந்துட்டான். அதனால் அவனால் ஒன்றும் நினைச்ச முடியல, செய்ய முடியல. நம்மளால் பாருங்கள், சாமுவெல்லாம் பாருங்கள், அவனுக்கு செருப்பும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அவன் அப்படி பழகிட்டான். அவன் மீன் செருப்பு வாங்கி கொடுத்தா தூரம் தான் தூக்கி போடுவான். சரியா இல்லையா? அப்படி நம்ம பழகிக்கணும். பவுல் அதான் சொல்கிறாரு, நான் கப்பலுக்கு அதிபதி தான், பெரிய பணக்காரராக இருந்தது உண்மைதான். ஆனால் நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், எல்லாவற்றிலையும் திருப்தியாக இருக்கவும், அப்புறம் பட்டினியாக இருக்கவும். எப்படி இருக்கவும்? பட்டினியாக இருக்கவும். எல்லாம் சொல்லுங்களேன். சட்டினியா இல்லை, பட்டினியாக இருக்கும். சொல்லுங்க. நீங்கள் கடந்த ஒரு 5 வருஷத்தில் எத்தனை நாள் பட்டினியாக இருந்திருக்கீங்க?
அது உங்களுக்கு சோம்பேறினால. அந்த பட்டினினா கேட்கல. வீட்டில் அரிசி இருந்து, பருப்பு இருந்து, சோறு இருந்து, எல்லா சாதனம் இருந்தும் பொங்கி திங்க சீரியலை பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு கிடந்துட்டு எலும்பு மனம் இல்லாமல் கிடக்குது. அதுக்கு ஒரு பட்டினி இல்லை, சோம்பேறித்தனம். அதை நான் கேட்கல. உங்களுக்கு உண்ணுவதற்கு வழி இல்லாமல் பட்டினியாக எத்தனை நாள் கிடந்தீங்க? சாப்பிட வழி இல்லாமல், காசு இல்லாமல் பட்டினியாக எத்தனை பேர் கிடந்தீங்க? பார்த்தீங்களா? ஒரு 6 மாதத்தில், கடந்த ஒரு 6 மாதத்தில் எனக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, காசே இல்லை, உணவே இங்கே இல்லை. சோம்பேறித்தனத்தில் வீட்டில் இருந்து சொல்லணும், முயற்சி எடுக்காமல் இல்லை, பட்டினியாக இருந்தேன். எந்த உதவியும் யார்ட்டையும் கேட்க முடியாமல் பட்டினியாக இருந்தேன். அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. அப்படி சொல்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. பஞ்சவர்ணம், அப்புறம் பின்னால் இசை மலர். நிஜமாவா? கொரோனா நேரத்தில் பட்டியாக இருந்திருக்கீங்க. கொரோனா டைமில் எத்தனை நாள்? சரி சரி. பட்னியாக இருந்துருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக. எத்தனை, ஒரு நேரமா? ரொம்ப நாள் கிடந்தீங்களா? ஒரு நாள் இல்லை 2 நாள்? சும்மா சொல்லுங்கள். அடிக்கடி பட்னி இருந்திருக்கீங்க, யார்ட்டையும் கேட்க மனது இல்லாமல். நீங்கள் ஒரு நாள் இருந்திருக்கீங்க வழி இல்லாமல். நீங்கள் என்னத்தையே வாங்கி சாப்பிட்றாங்க, பட்னியாக கிடந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வேறு. ஆமாம், சரி கவனிங்க. இப்போ விஷயம் என்னத்துக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அந்த பட்டினி இருந்தவங்களுக்கு அதோடைய அந்த பட்டினியை பற்றி தெரியும். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு. பவுல் எப்படிப்பட்ட ஆள்னா, நான் என்ன சொல்ல வரேன் புரியலையா? பவுல் எல்லாம் முடியும், அந்த கிறிஸ்துவ நிமித்தம், ஊழியத்து நிமித்தம் பட்டினியாக கடந்திருக்கிறார். எங்க எல்லாம் முடியுங்க, அவருக்கு அவ்வளோ திறமை இருக்குது. அந்த மனுஷன் ஊழியத்து நிமித்தம் பட்டினியாக கடந்திருக்கிறார். அப்போ நான் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ரோமர்கள் நிருபத்தில் பகிரங்கமாக சொல்லியிருப்பார். பல நேரங்களில் பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன். பல நேரங்களில் துணி இல்லாமல் நிர்வாணியாக இருந்தேன். ஏன்னா கள்ளனு வந்து என்ன செஞ்சுட்டு வரலாம், உடுத்துருக்க துணியை அன்னைக்கு பிடிங்கிட்டு போயிடுவாங்களாம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அதோட ஊருக்குள்ளே நுழைஞ்சி எங்கேயா போய் இலைகளை தச்சு எடுத்து யாரையா பார்த்து துணியை வாங்கி போட்டுட்டு தான் என்ன செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இவர் எங்கே போதிக்கப்பட்டிருப்பாரு? எங்கே போதிக்கப்பட்டிருப்பாரு? எங்கே போதிக்கப்பட்டிருப்பாரு? கிறிஸ்துவின் இடத்துல. ஒன்று, கடவுளிடத்தில் போதிக்கப்பட்டிருக்காரு. 2வது, ஊழியர் இடத்துல போதிக்கப்பட்டிருக்கிறாரு. 3வது, தன் சொந்த அனுபவத்தில், அனுபவம் என்னும் ஆசாரிய இடத்துல அவர் போதிக்கப்பட்டிருக்கிறார். அதைத்தான் சொல்ல வர்றார். அப்படிப்பட்ட பவுல், நான் உங்கள்கிட்ட சொல்ல வருகிறேன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் வச்சுட்டு நான் இருக்குன்னு சொல்லலை, எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்ல முடியுமா? சொன்னார் இவர். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை கூட. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். போதும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன்,
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கிறிஸ்து சொல்றார், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து. இங்கே நான் உன்னை பலப்படுத்தி, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து, நான் உன்னை பலப்படுத்தி. அப்போ பரலோகத்தின் பலன் எனக்கு உண்டாயிருந்தா போதும். எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம், தாழ்ந்திருக்கலாம், எதையும் தாங்கும் ஒரு மனப்பக்குவம் வந்துடும். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. யோசுவா இடத்துல ஆண்டவர் சொல்வார், யோசுவா புதிய ஒரு தலைமைத்துவத்தை ஏறெடுக்கணும். மோசேயுடைய பணியை தொடர்ந்து யோசுவா செய்யணும். 20 லட்சம் மக்களுடைய மனநிலை என்ன என்பதை மோசே அறிந்திருந்தார். இப்போ புதிய தலைமைத்துவம், ஒரு இள ரத்தம் யோசுவா அந்த பொறுப்பை எடுக்க போகிறாரு. பொறுப்பை எடுக்க போகிற டைமில் அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஒரு பயம், ஒரு தயக்கம் எல்லாம் இருந்திருக்கும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே வாசிக்கும் பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்போ நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. பலன் இருந்தால் தானே என்ன இருக்கும்? திடமனது இருக்கும். அப்போ பலன் நான் தாரேங்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மனுஷன் உலகத்தில் என்ன தான் சொன்னாலும் ஆண்டவரை தரக்கூடிய பலன் நமக்கு இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு பலன் நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்க, என்னை ஆண்டவர் பலப்படுத்துவார்? அப்போ ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நல்ல படுத்து தூங்கணும், நல்ல எழும்பணும். ஆண்டவர் பலப்படுத்தினா என்னங்க பண்ணணும்? ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. யாருடைய பாத்துல? நம்பிக்கையா இருக்கணும், கர்த்தருடைய பாத்துல அமர்ந்து இருக்கணும். வேற என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய பலம் எனக்கு வேணும். என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணலாம்? உபவாசிக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்கு வேலையை செய்யணும், விசுவாசிக்கணும். என்ன பண்ணணும்? போதிக்கணும், போதிக்கப்படணும். அடுத்து நம்ம சர்ச்சு நல்ல வளர்ந்த சர்ச்சா இருக்கப்பா, மன ரம்மியமாக இருக்கணும். அடுத்து கற்றுக்கொள்ளணும். அவ்வளோ வசனத்தையும் சொல்லியாச்சு போங்க. எல்லாம் என்ன செய்யணும்? கத்திருக்கணும், மனரம்யமாக இருக்கணும். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, ஏசாயா 40:31 சொல்லுகிறது. அப்போது நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால் போதும், புது பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறது இல்லை, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நமக்கு அவசரமாக இருக்குது, அதுதான் பெரிய பிரச்சனை. காத்திருந்தோன்னா பல வெற்றிகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். வெற்றி பெறுவதற்கு முதல்ல தேவை நமக்கு பலன் தேவை. பலன் எங்கே கிடைக்கும்? கர்த்தர் இடத்துல நமக்கு தெரியும். அந்த இப்போ கர்த்தர் இடத்துல கிடைக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் இடத்துல காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற இடத்துல உபவாசமாக காத்திருக்கலாம், ஜபத்தில் காத்திருக்கலாம், விசுவாசமாக காத்திருக்கலாம், மனரம்யமாக காத்திருக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? வேற பல விதங்களில் நம்ம காத்திருக்கலாம். ஆனால் எப்படியாவது என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னுடைய பலத்த கருத்துக்குள்ள என்ன எப்படி இரு? அடங்கி இரு, துள்ளாத. என்ன செய்யாத?
அடங்கியிரு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிரு. விதையானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது எப்படி என்ன செய்யும்? பலன் கொடுக்க மாட்டாது. நான் முதல்ல சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன சாகிறோம்? சுயம், பெருமை, அப்புறம் என்னது? அகந்த, வேற என்னது? மனமேட்டி. நம்ம தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. என்னெல்லாம் இருக்கு, எதெல்லாம் இப்போ சாவணும்? நம்ம அடுத்தவனை ஏற்ற வீட்டுக்காரனை கொல்ல நிற்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரனை அடிச்சு கொள்ள நிற்கிறோம், அண்ணனை அடிக்க நிற்கிறோம், தம்பியை அடிக்க நிற்கிறோம், வீட்டில் உள்ள எல்லாரையும் வெட்டி போட நிற்கிறோம். ஆனால் வெட்ட வேண்டியது கொல்ல வேண்டியது யார? ஒன்றுன்னா சொல்லுங்க. சொல்ல வெட்டணும், செயலை வெட்டணும், சிந்தனையை வெட்டணும், வேற எரிச்சலை வெட்டி கொல்லணும். அடுத்து பொறுமையை வெட்டணுமா? அதுதான், அது இருந்தால் தான் பிரச்சனை இல்லையா? வேற என்ன வெட்டணும்? பொறாமையை வெட்டணும். பொறாமை சொன்னீங்களோ? பொறாமையை வெட்டணும். வேற என்ன செய்யணும்? இப்போ நம்மள்கிட்ட என்னெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்க. கோவத்தை வெட்டணும். கோவத்தை வெட்டி என்ன செய்யணும்? கோவத்தை வெட்டணும்னா கோவம் படணும். அதுக்கும் சரிதானா? வேற என்ன செய்யணும்? விக்கிரக ஆராதனை, மனமேட்டிமை, நான் பெரிய லாடு லபக்குதாசு முதல்ல என்ன செய்யணும்? அதை தான் என்ன செய்யணும்? முதல்ல எங்கள் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? இதை முதல்ல என்ன செய்யணும்? ஒரு அட்டி கொடுக்கணும். முதல்ல இவன் தான் என்ன ஜென்ம குணம். இவனை தான் முதல்ல என்ன செய்யணும்? குழி தோண்டி 500 அடி. 2 நாளாக ஒரு ஆள் எங்கள் கம்பெனி வேலைக்கு வரல. என்னையா இருந்தாலும் வேலைக்கு வரல அப்படின்னு கேட்டோம். முக்கியமான வேலைக்கு போட்டு போயிட்டாரு. அது ஒரு ஆள் இறந்த வீடு அப்படின்ட்டு. ஒருவேளை அப்போ 500-1000 அடி தோண்டி போச்சுட்டு இருப்பாரோ. 3 நாளாக ஆளை காணோம். பக்கத்தில் இருக்க ஊருக்கு போய்ட்டதுக்கு பொண்ணு கேட்ட, எத்தனை அடி ஆளையா தோண்டினிய? எப்பவும் போல வழக்கம் போல. அப்போ ஏன் 3 நாள் ஆச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி ஜென்ம குணத்தில் எத்தனை அடி தான் ஆழம் தோண்டணும்? 500 அடி ஆழம் தோண்டி உள்ளே நெஞ்சிடணும், புதைச்சிடணும். தோண்டினாலும் தேடினாலும் கிடைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் புதைக்கணும், வெட்டி எல்லாத்தையும் சாவடிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அந்த பையன் எப்படி பேசிட்டாம்ல அவனை வெட்டணும், இந்த பையன் எப்படி பேசுகிறான் இவனை வெட்டணும், மருமகளை வெட்டணும், மாமியாரை வெட்டணும், மாப்பிள்ளையை வெட்டணும், பொண்டாட்டியை வெட்டணும், பிள்ளையை வெட்டணும், அப்பாவை வெட்டணும், அம்மா வெட்டணும். இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. உங்கள் எதிராளியான பிசாசானவனை என்ன செய்யணும்? முதல்ல அவனை என்ன செய்யணும்? வெட்டணும். அவனை குதிகாலில் என்ன செய்யணும்? நசுக்கணும். அப்படிதானே பைபிள் சொல்லியிருக்கு. ஸ்திரீயின் வித்தானவர் குதிகால் என்ன செய்வார்? குதிகாலனால தலைய நசுக்குவார், சர்ப்பத்தின் தலைய நசுக்குவார். அப்போ கண்ணியற்ற அந்தகார கிரியைகளை பவுல் சொல்றாரு, கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். கோபம் வருதா? இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். பொறுமையா இருக்க கற்றுக்கணும். அப்போ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க, புது பலன் கிடைக்கும். பலன் கிடைச்சுன்னா கத்தலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாளைக்கு அண்ணன் வருவான், அந்த பலத்தில் நிற்கிறேன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நாளைக்கு வேலை கிடைக்கும், அந்த பலத்தில் நிற்பேன் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அங்கே அந்த ரூபா கிடைக்கும், அந்த பலத்தில் நிற்பேன் நான் சொல்ல மாட்டேன். என் கிறிஸ்துவினாலே நான் நிற்பேன்னு சொல்லுவேன். எவ்வளோ ஒரு பெருமையாக நிற்கலாம். பாருங்க, அண்ணனுக்கு ஆண்டி சாய வேண்டிய இருக்குது, தம்பிக்கு ஆண்டி சாய வேண்டியது இருக்குது. ஏன்னா அண்ணன் உதவி செய்கிறான், தம்பி உதவி செய்கிறான். ஒரு சின்ன சில்லற காசுக்காண்டி இங்கே என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சாய வேண்டியது இருக்குது. சிரிக்கலைன்னா சண்டைக்கு வரான். அவ்வளோ உதவி செஞ்சோம்ல, ஏன் சிரிக்கலாம்ல? என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது? கிறிஸ்துவுக்காக நின்னோடனே ஊரே சொல்லும், பாரு ஊரெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சோம் இவங்களை, ஆனால் இவங்களை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவங்க கூட கிறிஸ்து இருக்கிறாரு, அவங்க கூட கிறிஸ்து இருக்கிறான், ஆண்டவர் இந்த பிள்ளையோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற நாட்கள் வர வேண்டுமோ? கர்த்தருக்கு காத்திருப்போம். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு.
ரோமருக்கு எழுதின நிருபம் என்ற வண்ணமாக வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அதே ரோமர் 8:37 வாசிங்க. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் யாரால் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்? நம்ம மேல அன்பு கூறுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் யாரு? இயேசு கிறிஸ்துவினால நம்ம எப்படி ஜெயம் கொள்ளுகிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். அப்ப நமக்கு யார் நமக்கு தேவை? முக்கியம். மற்றவங்க எல்லாரும் முக்கியமானவங்க தான். ஆனா ஃபர்ஸ்டும் லாஸ்டும் தொடக்கவும் முடியும் இயேசு. எல்லாரும் கண்களை மூடி, யாரால நம்ம ஜெயிக்க போறோம், யாரால ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், யார் நம்ம கூட இருந்தா ஜெயம் கிடைக்கும், அந்த ஜெய கிறிஸ்து நமக்கு வேணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கண்களை மூடி நாம சொல்லுவோமா எல்லாரும்? ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து கர்த்தருக்கு காத்திருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி ஏசப்பா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. கரங்களை தட்டி பாடுமா? எல்லாமே சுவே, எனக்கு தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயகனும் எனக்கண்ணா ஞானமணவாளனும், எல்லாமே சுவே, எனக்கு தொல்லை மிகு, எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கண்ணான ஞானமணவாளனும், எல்லாமே சுவே, எனக்கு எல்லாமே சுவே, எனக்கு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமாப்பா, தொல்லை மிகு உலகில் எனக்கு எல்லாம் இயேசு.
இயேசு 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 இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். அவர் நமக்கு பலன் கொடுப்பார். அந்த பலத்தை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிப்போம், பாடுகளை ஜெயிப்போம், துக்கங்களை ஜெயிப்போம். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். எல்லா இடங்கள்லையும் எந்த நிலைமையில நான் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, சோர்ந்து போய் என்ன பண்ணணும்னு தெரியல, நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, தேவைகள் அதிகமாயிருக்கிறது, ஊர் ஜனங்கள் பந்து ஜனங்கள் என்னை என்ன சொல்லுவார்கள், என் காரியங்கள் எப்படி முடியும் என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முத்தான வார்த்தைகளை கொடுத்தீங்கப்பா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் பாதமே தவிர வேற வழி இல்லை. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. மார்த்தாளோ நிறைய காரியங்களை குறித்து கவலை